அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய இந்திய பிரதமராக, தமிழ்நாட்டு முதல் பெண்மணி, தமிழ் பேசக்கூடிய இந்திய பிரதமராக என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் இலவசமான கல்வி, இலவசமான மருத்துவத்தை முழுமையாக்கப்பட வேண்டும். இந்திய தேசம் வரியில்லா தேசமாக உருவாக்கப்பட வேண்டும். அனைத்து திட்டங்களும் முறைப்படுத்தும் திட்டமாகவும், அனைத்து மக்களுக்குரிய வருமான வரி சான்றிதழ் பதிவு செய்து கொள்ள இலவசமான திட்டம், அனைத்து மக்களுக்குரிய விவசாயம் மற்றும் தொழில் சார்ந்த உற்பத்திக்குரிய விளைச்சலுக்குரிய விலை அங்கீகார பட்டியல் நியமனம் செய்யப்பட்டு அரசு நேரடியாக கொள்முதல் செய்யும் திட்டம், எரிவாயு விலை குறைப்பு 50 ரூபாயாக கொண்டு வந்து நிர்ணயம் செய்யும் திட்டம், பெட்ரோல் மற்றும் டீசலுக்குரிய 50 ரூபாயாக நிர்ணயம் செய்து தரப்படும். தமிழ்நாடு பத்திர சேமிப்பு திட்டத்தின் கீழ் அனைத்து மக்களும் பங்களிப்புக்குரிய 1 ரூபாயிலிருந்து இந்த சேமிப்பு திட்டம் ஆரம்பிக்கும். 7 வருடத்தில் இரட்டிப்பு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல திட்டமாக அமைத்து தரப்படும். தங்க விலை குறைப்பு, இறக்குமதி முழுமையாக வரி நீக்கம் செய்யப்பட்டு தங்கத்துக்குரிய விலை அங்கீகார பட்டியல் நிர்ணயம் செய்யப்படும். 1 கிராமுக்குரிய காப்பீடு நிர்ணயம் செய்யப்பட்டு வாங்குவதற்கும் விற்பதற்குரிய காப்பீடு நிர்ணயம் செய்யப்படும். இதனால் முழுமையாக ஒரு தங்க குறைப்பு கொண்டு வரக்கும், கள்ள சந்தையை தடுப்பதற்கான ஒரு திட்டமும், செய்கூலி சேதாரம் 5% நிர்ணயம் செய்யப்படும். இன்றைக்கும் தங்கத்தை கள்ள சந்தையாக மாற்றி கொண்டிருக்கும் அனைத்துக்குமே முறை கட்டும் நம்மளுடைய பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் இந்த தங்க விலை குறைப்பு மற்றும் காப்பீடு நிர்ணயம் செய்து தரப்படும். அரசினுடைய பகுதி வேலை நேரம், மதுபான கடைகளில் இன்றைக்கும் அடிமையாகி கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்குரிய ஒரு பகுதி வேலை நேரம் முழுமைப்படுத்தப்பட்டு அம்மக்களுக்குரிய வேலை முழுமையாக நியமனம் செய்யப்படும். வரும் காலத்தில் முழுமையாக மதுவிலக்கு கொண்டு வர அமலாக்கம் செய்யப்படும். அரசு பாதுகாப்பாளர் தொழில் கல்வி சட்டம் குழந்தைகளுக்கு முறைப்படுத்தும் சட்டமாகவும், கட்டாய சட்டமாக சிறு வயதிலிருந்தே அவர்களுக்குரிய தொழிற்கல்வியை பயில்வதற்கும், இராணுவம், விமானம் சார்ந்த, கப்பல் சார்ந்த அனைத்துக்கும் நல்ல கல்வி திட்டங்களாக ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் தனித்துவம் கொண்ட பாட புத்தகங்களாக இந்த நிர்ணயம் செய்யப்படும். இதனால் நம்மளுடைய மக்களுக்குரிய அந்த குழந்தைகளுக்குரிய ஒரு நல்ல பங்களிப்பு கொடுக்கக்கூடிய தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு நம்மளுடைய அரசு பள்ளிக்கூடங்கள் மிகப்பெரிய ஒரு அளவில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கல்வி திறனை ஏற்படுத்தி தரப்படும். அரசு பாதுகாப்பாளர் வேளாண்மை சந்தைப்படுத்துவது ஒவ்வொரு கிராம ரீதியாக, மாவட்ட ரீதியாக, நகர ரீதியாக அனைத்து இடங்களிலும் தனியார் நிறுவனங்கள் இன்றைக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக, சூப்பர் மார்க்கெட்டாக, மிகப்பெரிய மாலாக உருவாகி கொண்டிருக்கும் இடத்தில் அரசாங்கத்துக்குரிய இலவச அங்காடி அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல திட்டமாகவும், அந்த அங்காடிகளில் நம்மளுடைய விவசாய மக்கள் நேரடியாக பங்களிப்பு கொடுக்கக்கூடிய நல்ல திட்டமாகவும், இதற்குரிய கூட்டமைப்பு தொழிலாக அரசு நேரடியாக பங்களிப்பு கொடுக்கப்படும். இதனால் அனைத்து மக்களுக்கும் எளிமையான குறைந்த விலையில் காய்கறிகளை கொண்டு வரும் திட்டமாக இந்த வேளாண்மை சந்தைப்படுத்துவது முறைப்படுத்தப்படும். அரசு பாதுகாப்பாளர் ஆயுள் காப்பீடு 2 கோடியாக நிர்ணயம் செய்யப்பட்டு விபத்து காப்பீடுக்குரிய ஒரு நல்ல தீர்மானமான ஒரு ஆயுள் காப்பீடாக அங்கீகரிக்கப்படும். அவர்களுடைய உயிரிழப்பு மற்றும் அவர்களுக்கு கை கால் போன்ற ஊனத்துக்குரிய முழுமையான அங்கீகாரம் இந்த காப்பீடு முழுமையாக்கப்படும். இன்றைக்கும் எந்த ஒரு காப்பீடு முறையாக இல்லாமல் அந்த உயிரிழப்பு அவர்களுடைய உறுப்புகள் பாதிக்கப்பட்டு இயலாமையை இன்றைக்கும் வறுமையால் மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தி கொண்டிருக்கும் அனைத்துக்கும் முறைப்படுத்தும் திட்டமாக நம்மளுடைய பாதுகாப்பாளர் சட்டம் மாற்றி அமைக்கும். அரசு பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் மாலை நேர பள்ளி மற்றும் கல்லூரி இயங்குவதற்குரிய சட்டமாக கொண்டு வந்து 5 மணி நேரம் பள்ளி மற்றும் கல்லூரிகள் இயங்குவதற்கு ஒரு முழுமையான சட்டம் அமலாக்கம் செய்யப்படும். வறுமை காரணமாக, தங்களுடைய குடும்பம் காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளிலிருந்து விடுபட்ட அம்மக்களுக்குரிய பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை மேற்கொள்ள நம்மளுடைய பாதுகாப்பாளர் சட்டம் முறைப்படுத்தப்படும். நீட் தேர்வுக்குரிய தீர்வு அனைத்து மாநிலத்தில் உள்ள தாய்மொழியான அவர்களுக்குரிய